ரீசெண்டாக வந்து என்னோட ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வந்தது. ஸோ அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தென் ஐ கேம் டு நோ தட் தெர் இஸ் ஒன் ஐடியா வேலிடேஷன் ஹேப்பனிங். ஜென்ரலாக எப்போவுமே ஸ்டார்ட் அப் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐடியா வேலிடேட் பண்ணணும். அந்த வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஏற்கனவே ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க அவ்வளோ பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தே வில் கிவ் யூ த அப்ரோப்ரியேட் திங். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஐடியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் ஐடியா அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுது எப்போனா பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்போட மெயின் பில்லர் அப்படிங்கிறது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ப்ளஸ் அதோட பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாம் இருக்கும். நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் வந்தனால எனக்கு பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் லேக்கிங் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ் ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. பட் ஸ்டில் ஐ ஹேவ் மினிமம் ஆஃப் எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஐடியா இருந்தது. பட் ஸ்டில் இதை வந்து வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி கிஸ்ப்ளோவோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் சுரேஷ் அமந்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீஸ் ரன்னிங் ஒன் கான்செப்ட் கால்டு ஐடியா பட்ரை. இந்த ஐடியா பட்ரை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்கீங்க, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது ப்ராப்பரான ஐடியாவா, அது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார். இதில் மொத்தம் 6 ரவுண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஐடியா வேலிடேஷன், மென்டரிங் செஷன், அதுக்கப்புறம் 1-to-1 மென்டரிங், அதாவது பர்சனலாக நீங்கள் அவர் கூட மென்டர் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வில் ஹெல்ப் இதை வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 ரவுண்ட் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வேலிடேஷன் உங்களுக்கு தனியாக இது எல்லாமே நடக்கிறது சாட்டர்டே மட்டும் தான் நடக்கும். பர்சனலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க என்டர்பிரனர்ஸ்க்காக ஹி இஸ் ஹெல்பிங். முக்கியமாக அந்த ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ்க்காக இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக ஹி இஸ் டூயிங் டெலிபரேட்லி, விச் மீன்ஸ் அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இது வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாட்டர்டே மட்டும் இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடியா நல்லா இருந்தது அப்படின்னா தே வில் இன்வெஸ்ட் யூ அண்ட் தே வில் ஹெல்ப் யூ டு பப்ளிஷ் த ப்ராடக்ட் ஆஸ் வெல். ஸோ இது வந்து மந்த்லி எவ்ரி சாட்டர்டே நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ உடனே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து 6 ரவுண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து தே வில் வேலிடேட் யுவர் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்டரிங் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி ரிவ்யூ, மந்த்லி நீங்கள் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் அலோ ஃபார் த ஃபண்டிங் ஆக்சுவலி ஹியர். ஸோ 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது தே வில் புட் யூ இன் த 1-by-1 ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு ஐடியா செலெக்ஷன்லேருந்து ஃபண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் ஆஸ் வெல் 6 ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஒவ்வொரு தேர்டு லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை 1-to-1 மென்டரிங் அந்த சுரேஷ் அமந்தம் சார் பர்பஸில் உங்கள் ஐடியா நல்லா இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 20 people தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் நிறையா ரெக்வஸ்ட் வந்ததுனால தே செலக்டட் 28 people ஆக்சுவலாக. ஸோ இந்த 28லேருந்து தே செலக்டட் 8 ஐ திங்க். ஸோ இந்த 8ல் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திருப்பி இந்த 8ல் வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து தே ஆர் ஆல் டேரக்ட்லி கோயிங் டு த தேர்ட் பேஸ் ஆக்சுவலாக. ரிமைனிங் வந்து 5 people அப்படிங்கிறது 5 ஐடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த வெயிட்டிங் லிஸ்ட் ஆக்சுவலி ஹியர். ஓகே, ஸோ இதான் இதோட ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் உங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க, இது எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் ஹெல்ப் யூ. ஈவன் உங்களுக்கு இதை எப்படி ப்ராடக்டாக பண்ணுறது, இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பேஸ்டு ஏஐ அப்ளிகேஷன். ஸ்கூலில் இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் இருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்துட்டு இஃப் தே ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் எனிதிங் தே கேன் கோ இன்டு திஸ் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷனோட அவங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த ஏஐ அப்ளிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன அப்ளிகேஷன் ஆக்சுவலாக இந்த மேக்ஸ் பேஸ்டு ஏஐ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் பேஸ்டு ஏஐ அப்ளிகேஷன், விச் மீன்ஸ் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் காலேஜில் மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் டவுட் இருந்தது அப்படின்னா அதுவும் மேக்ஸை கற்றுக்கணும் அப்படின்னா தே கேன் கோ ஆஸ்க் திஸ் கொஸ்டின்ஸ் ஹியர். முக்கியமாக எஜுகேஷன் பேஸ்ட் மேக்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் ஒரு ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷனோட எதுக்காக என்ன ரீசன் அப்படிங்கிறது யூ வில் கெட் இட் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன அப்ளிகேஷன் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெட் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு ஒரு 8 கம்பெனி ஆக்சுவலி. இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அதாவது காலேஜிலேருந்து கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி தே கேன் ஏபிள் டு கெட் த ஜாப் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் முக்கியமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே டை அப் வித் சம் அதர் கம்பெனிஸ் ஆக்சுவலாக. சாரி, இந்த கம்பெனிக்கு என்னென்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்டுக்கு எந்த கேண்டிடேட் வேணுமோ ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தே கேன் ஏபிள் டு ரீச் தட் வெப்சைட் அண்ட் தே வில் கெட் த கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த வெப்சைட் இட்செல்ஃப். அதாவது இண்டீட் நாக்குரி மாதிரி இல்லாமல் அவங்க அதே கான்செப்ட்டில் கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணி கேண்டிடேட்ஸை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதில் அவங்க செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோன்னே யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் செலெக்ஷன் கமிட்டி ஆக்சுவலி. அந்த மாதிரி தான். அதாவது இப்போ லிங்க்டின் நாங்குரியில் வந்து டேட்டா ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ஜாப் ரெக்வஸ்ட் ஆரம்பிச்சிடும். பட் இவங்க அந்த மாதிரி பண்ணாமல் அது ஒரு ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்காங்க.
கேண்டிடேட் போய் அந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அவர் வந்து பண்ணணும். அதாவது இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குள்ள கொஸ்டின்ஸு, எந்த டெக்னாலஜி அப்படின்னு பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் போல் ஆக்சுவலாக. ஸோ அது ரெஜிஸ்டர் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் த இன்டர்வியூ ஆக்சுவலாக. ஸோ அதான் வந்து கெட் ரெக்கார்டு இது செகண்டாக செலக்ட் ஆன நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கையில் ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் விச் மீன்ஸ் டெலிவரி ஆப் ஆக்சுவலாக. ஸோ ஏற்கனவே சிவகங்கையிலையும் இப்போ வந்து மதுரையில் இருக்க வேலூரில் ஐ திங்க் ஸோ ஒரு சில இடத்துல அவங்க வந்து எக்ஸ்பேண்டட் ஆக்சுவலாக. ஸோ சேம் லைக் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரி அவங்க ரூரலில் Tier 1 சிட்டியில் வந்து Tier 2 சிட்டியில் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ விச் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கோயிங் ஆன். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே காட் எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆக்சுவலாக. ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்ளிகேஷன். இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐ திங்க் தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஹி டஸ் நாட் ஹேவ் எனி டெக்னிக்கல் நாலேஜ், ஹி டஸ் நாட் ஹேவ் ஈவன் த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ பட் ஆனால் அவரே வந்து ஓனாக கோடிங்கை கற்றுக்கிட்டு அந்த கோடிங்லேருந்து ஆக்சுவலாக அவர் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹி வாஸ் ஒர்க்கிங் சம்வேர் அண்ட் ஹி வாஸ் டூயிங் சம் ட்ரேடிங் ஆஸ் வெல். ஸோ அந்த ட்ரேடிங்லேருந்து அவர் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ட்ரேடிங் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்க போல் அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹி டெவலப் திஸ் ஐடியா. பட் இந்த ஐடியா சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ ஹீ இஸ் இந்த அண்டர் த வெயிட் லிஸ்ட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஆக்சுவலாக. ஸோ அதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு ஒரு ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணவங்களுக்கான காசு அப்படிங்கிறது லாஸ்ட்டாக தான் போகும் அப்படிங்கிறது இவரோட கொஸ்டின் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக போகாமல் நான் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினோடனே அந்த ஷாப் ஓனருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, அந்த வேர் ஹவுஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு, தென் வந்து ஓனருக்கு எவ்வளோ ப்ராஃபிட், இது மூணுமே உடனே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தார் ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் ஆல்சோ அண்டர் த வெயிட் லிஸ்ட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் QA. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் அப்ளிகேஷன் இஸ் செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கு ஆக்சுவலி. சூப்பர் QA அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஏஐ பேஸ்டு ஒரு டெஸ்ட் ஆட்டோமேஷன் டூல் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஆட்டோமேஷன் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக செல்லியும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணுவோம். பட் அப்படி இல்லாமல் இந்த டூலில் போயிட்டு உங்களோட வெப்சைட்டை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அது டெஸ்ட் கேஸ்க்கான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் ஆயிரும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து டெஸ்ட் கேஸ் வந்து ரன் ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் QA இதுவுமே வந்து செலக்டடான ஒரு டூல் ஆக்சுவலாக. பட் இதுக்கு வந்து ஒரு சில வெரிஃபிகேஷன் இருக்குது. தென் ஒன்லி இட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் அப்ளையன்சஸ் ஆக்சுவலாக. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக வீடு கட்டுறீங்க, அந்த வீடு கட்டினோன்னா அந்த இந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி அப்ளையன்ஸை செலக்ட் பண்ணி அந்த அப்ளையன்ஸை அவங்களே எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏசி வச்சுருக்கீங்க, ஒரு ஏசி வாங்கணும், எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும், என்ன மாதிரி ஏசி வாங்கணும், உங்கள் வீடு இப்போ 10x10 ரூம் அப்படின்னா அதுக்கு 110 ஏசி போட்டால் போதும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1.5 போகணும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே AI will help you actually here. AI will help you all these things. So they develop this tool actually here. ஸோ இதான் வந்து இதுவும் வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க ஒரு ரியல் எஸ்டேட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி ஸ்பெண்டிங் அப்ளிகேஷன். ஸோ மணி ஸ்பெண்டிங் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு வந்துடும். எதில் நீங்கள் வந்து செலவை கட் பண்ணலாம், அதாவது எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணலாம், இது எப்படி கட் பண்ணுறது, இதுக்கான ஐடியா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஹெல்ப் யூ டு ரிப்போர்ட் இட் இன் யுவர் மொபைல் இட்செல்ஃப். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஐ திங்க் கோயம்புத்தூர் பேஸ்ட் அப்ளிகேஷன், ஐ ஹோப் ஸோ. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்கு ஆக்சுவலி. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபைன். ஸோ இதான் வந்து இந்த ஸ்டார்ட் அப்பில் நடந்த முக்கியமான ஆக்சுவலாக இது எல்லாமே அவங்க பிச் பண்ணது ஆக்சுவலாக ஃபுட் ஆக்சுவலி ஹியர். அண்ட் தட்ஸ் ஸோ என்டையர் ஈவெண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் பியூட்டிஃபுல்லி டன். அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட் நிறைய நடத்தணும், நிறைய பேர் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஆக்சுவலாக. பிகாஸ் இந்த மாதிரி நடக்கும்போது எவ்ரி ஒன் கேம் அவங்களோட ஐடியாவை ஷோ பண்ணும்போது எவ்ரி ஒன் கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் தே ஆல்சோ வாண்ட் டு டூ. ஈவன் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் லிங்க்டின்ல இதை பற்றின போட்டதுக்கப்புறம் எல்லாம் அது யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இமீடியட்டாகவே நிறைய நம்பர்லேருந்து ஐ காட் வாட்ஸ்அப் மெசேஜ், பிரவீன் அதுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஈவெண்ட் நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஆச்சு. ஓகே. ஸோ கைஸ், எஸ். ஸோ உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது, இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இட். ஆர் நீங்கள் ஐடியா பற்றி இந்த ஈவெண்ட்டுக்கு டேரெக்டாக போகணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் இருக்குது, அவங்க லிங்க்டின் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் அதில் போய்ட்டு யூ கேன் ஏபிள் டு கான்டாக்ட் தம். அதர்வைஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து இவரோட லிங்க்கு இவங்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா பற்றியோட அந்த லிங்க்டின் லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டேரக்ட்லி கோ அண்ட் ரீச் தம் ஆக்சுவலி. ஸோ இந்த ஐடியா பற்றியோட லிங்க்டினும் நான் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் யாராவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க.